ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 128 சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்க. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதாவது வாழ்வு அப்படி என்று சொல்லியிருக்கிறது. வாழ்வை காண்பாய். இப்போ 2 வார்த்தை தான் அதில் இருக்கிறது. ஒன்று எருசலேம், இன்னொன்று வாழ்வு. அப்போ வாழ்வு என்று சொல்லும்போது என்ன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்திலே நான் வாழுகிற வாழ்வு. இன்னொன்று யாரும் அதை நினைத்து பார்க்க மாட்டார்கள், யாரும் அதை யோசிக்க மாட்டார்கள். இன்னொன்று என்னவென்றால் நித்தியமான வாழ்வு. ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்வு, இன்னொன்று நித்தியமாய் நாம் வாழுகிற வாழ்வு. இந்த 2 வாழ்விலையும் நம்ம இந்த உலகத்திலே வாழுகிறதான வாழ்வை குறித்து தான் நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், கவலைப்படுகிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்வை கவலைப்படுகிறோம் என்று சொல்லும்போது எப்படி கவலைப்படுகிறோம்? மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லும்போது இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற இவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகளுக்காக என்ன செய்யாதிருங்கள். உண்பதை குறித்து, உடுப்பதை குறித்து, எங்கே தங்குவோம், எங்கே நம்ம குடியிருப்பதற்கான வீடு தேவை, தேவைகள்லாம் இப்போ அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தேவைகள்லாம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எப்படி தேவைகள்லாம் அதிகரிக்கிறது? ஒரு காலத்தில் சாப்பாடு போதும். மனுஷனுக்கு தேவை என்ன? சாப்பாடு போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதே போல குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தால் போதும். குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தால் போதும். ஆனால் இப்போ வெறும் தண்ணீர் இருந்தால் போதாது. கோக் வேணும், பெப்சி கோலா வேணும், என்ன கொக்கோ கோலா வேணும், பெப்சி வேணும். அதுவும் தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்களில் என்னத்தை குடிப்போம் என்கிற கவலை. அப்போ காலையில் எழும்பின உடனே என்னத்தை குடிப்போம் என்கிற கவலை வருகிறது. காலையில் எழும்பின உடனே டீ குடிக்கவா, காஃபி குடிக்கவா? காஃபி இருக்கா, டீ இருக்கா? தேடி பார்த்தா 2க்குமே, காஃபிக்கும் தூள் இல்லை, அப்புறம் அந்த டீக்கும் தூள் இல்லை. ஆனால் 2ம் இருக்கு, ஆனால் என்னில் பால் இல்லை. இந்த 3 இருக்கு, ஆனால் சர்க்கரை இல்லை. டெய்லி போராடுற போராட்டம் தானே உங்களுடைய போராட்டம். இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வாங்கிறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாங்கிறதுக்கு என்ன இல்லை? பணம் இல்லை அப்படிங்கிறது. 2 பணம் இருக்கிறது, ஆனால் போய் வாங்கிறதுக்கு என்ன இல்லை? வாங்கிறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லைங்கிறது இல்லை, போகிறதுக்கு சோம்பேறித்தனம். இந்த நாளை மனைவி சொல்லியிருப்பா, நான் வர வழியில் அதில் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிடுவார்? வாங்காமலே வந்துடுவார். அவை காலையில் தேடினா சர்க்கரை இருக்குமா, சுகர் இருக்குமா, டீ தூள் இருக்குமா? இருக்காது. பணம் இருக்கு, ஆனால் அரிசி இல்லை வீட்டில். சில ஆட்களுக்கு போகிறதுக்கே இல்லை, சோம்பேறித்தனம். அப்படிப்பட்டதான் ஆட்கள் இருக்கிறாங்க. சிலருக்கு பணம் இருக்கிறது, ஆனால் போய் வாங்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன இல்லை, முடியலை. வயது ஆகிப்போச்சு. வயதானவங்களுக்கு போய் கடையில் வாங்க முடியாது, அவங்களால நடந்து போக முடியலை. யாராவது உதவி செய்யணும், உதவி செஞ்சால் தான் போய் வாங்க முடியும். வீட்டில் எல்லாமே இருக்கு, ஆனால் சமைக்க முடியலை, சமைக்கிறதுக்கு பலன் இல்லை. இதெல்லாம் தான் பிரச்சனை. இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்களும் பிரச்சனைகளுமாக இருக்கிறது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, எல்லாம் இருக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு முடியலை. ஆமாம், ஏன் முடியலை?
முடியலன்னு சொல்றீங்களே. சுகர் இருக்கு. ஆமா, ஏன் முடியல? சுகர் இருக்கு. ஆகவே சுகர் போட வேண்டாம். சுகர் போடாம, அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கு. அப்படின்னாலும் நல்ல ஆட்டுக்கறி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. கடையில் ரோட்டில் பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படியே வாயில் என்ன செய்யுது? தண்ணீர் ஊறுகிறது. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை. டாக்டர் சொல்லிட்டாரு, கறி சாப்பிடாதே, கறி சாப்பிடாதே. அப்படியே கோழி சாப்பிட்டாலும் தோலை உரிச்சு சாப்பிடு. அது தோலை தான் பாஸ்டர் டேஸ்டே இருக்கு. அதை எப்படி உரிச்சு சாப்பிட்றது? ஆகவே இந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை, உலக வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஏராளமான பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எருசலேமின் வாழ்வை தருவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னு சொன்னா என்ன? முதலாவது சந்தோஷம். சந்தோஷம், சந்தோஷமான வாழ்க்கை. ஆகவே இந்த உலகத்தில் பணம் அதை கொடுக்காது. ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த உணவு இருந்தாலும் அது கிடைக்குமா என்றால், எல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் அந்த சந்தோஷமான வாழ்க்கை, மனசுல சந்தோஷம் என்பது மனிதனுக்கு இல்லை. கை நிறைய பணம் வாங்குகிறேன், ஆனால் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்படிங்கிறதான ஆட்களை தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆகவே நமக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும். இது இல்லைன்னாலும் பிரச்சனை தான். ஆனால் இவைகளை குறித்து என்ன செய்யாதிருங்கள்? கவலைப்படாதிருங்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவள் என்று பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆகவே அதை நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரமபிதா அறிந்திருக்கிறார், நிச்சயமாய் கொடுப்பார். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? தேவனுக்கு நாம தெரியப்படுத்த வேண்டும். நாம் கர்த்தருக்கு நாம தெரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், அவர் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தைங்க சொல்லல. பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அதான் எருசலேமின் வாழ்வு. ஹல்லேலூயா. எருசலேம் என்றால் சமாதானம், அதாவது அமைதியான உறைவிடம் அப்படின்னு பேர். அமைதியான உறைவிடம். அப்ப அமைதியான வாழ்க்கை, அமைதியாக நம்ம தங்குகிறதான ஒரு வாழ்க்கை. எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு விரோதமாக எந்த சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் அவர்களை முறியடிப்பார். தாவீது காலத்தில் எருசலேமை ஒருவரும் கைப்பற்ற முடியவில்லை என்றால் கர்த்தர் அந்த எருசலேமுக்கு எதிராய் இவர்களோடு யுத்தம் பண்ணுகிறவராய் இருந்தார். ஆகவே எருசலேம் பாதுகாப்பான இடம். ஏன்? கர்த்தர் அந்த அதில் என்ன செய்கிறாராம்? வாசமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எருசலேமிலே கர்த்தர் அவர் வாசமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை குறித்து நீங்க வாசிக்கிறதான சமயத்தில் வேதத்தில் நான் வசனம் சொல்கிறேன், வாசித்து பாருங்க. சங்கீதம் 132 சங்கீதத்தில் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். 132 சங்கீதம் 13-14 வசனங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே நான் வாசம் பண்ணுவேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் எருசலேமில் தான் சீயோன் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம், இதுல என்றென்றைக்கும் நான் வாசமாயிருப்பேன். கர்த்தர் வாசம் பண்ணும்போது, வாசம் பண்ணுகிற இடம் அதுதான் என்னன்னா அமைதியான உறைவிடமா மாறும். அவர் வாசம் பண்ணுகிற இடம் அமைதியான உறைவிடமாக மாறும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு அமைதி வரவே வராது. அமைதி அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு வேணும். எருசலேமின் வாழ்வுன்னு சொல்லும் பொழுது
ஒரு அமைதி, பீஸ்ஃபுல்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு அமைதியாக இருக்கணும், ஒரு சுகமாக இருக்கணும். இருதை மனசுக்கு முதல்ல சுகம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே என்ன செய்யணும்? வாசம் பண்ண வேண்டும். நம்மளுடைய வீட்டில் வாசம் பண்ணணும், நம்மளுடைய சபையில் வாசம் பண்ணணும். குத்து விளக்குகள் மத்தியில் ஒரு உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வீட்டிலையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன, உன் வீட்டை நான் தெரிந்து கொண்டேன், இந்த வீட்டில் நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்ல முடியுமா? எத்தனை பேருடைய வீட்டில் ஆண்டவராக இயேசு இருக்கிறார்? என் வீட்டில் இயேசு இருக்கிறான்னு சொல்ற ஆட்கள், என் உள்ளத்துல இயேசு இருக்கிறாங்க நிச்சயம் உள்ள ஆட்கள். உங்க உள்ளத்துல இயேசு இருப்பார், உங்க வீட்டில் இயேசு இருப்பார் என்றால் உங்க வீட்டில் சமாதானம் உண்டாயிருக்கும், உங்க வீட்டில் அமைதி உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வீட்டில் சமாதானம் வேணும். எங்க கரங்களை வைத்து ஜெபம் பண்ணிக்கல. ஆண்டவரே, நீர் இருந்தா எங்க வீட்டில் சமாதானம் இருக்குமாப்பா. என் வீட்டில் சமாதானம் இருக்குமே. ஓ, என் வீட்டில் ஆண்டவர் அமைதி இருக்குமே. கர்த்தாவே, நீர் எங்க வீட்டில் நீ வாசம் பண்ணுவீராக. யுத்தம் எல்லாம் ஓயணும். கை வச்சு சொல்லுங்க, என் வீட்டில் யுத்தம் இருக்கு ஆண்டவரே. அந்த யுத்தம் யார் வீட்டில் யுத்தம் நடக்கிறதோ ஆண்டவரே, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை நடக்கிறது, இனி சண்டை இருக்கக்கூடாது ஆண்டவரே. சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில சமாதானம் இல்லை. ஓ ஹல்லேலூயா. தேவனே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கைகளை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, ஒரு சமாதானமான உறைவிடமாய், அமைதியான உறைவிடமாய் என் வீடு காணப்பட வேண்டும். என் வீட்டில் ஒரு சத்தம் வெளியே கேட்க கூடாது ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வா. அதுதான் எருசலேமின் வாழ்வு. ஹல்லேலூயா. கர்த்தர் எருசலேமின் வாழ்வு உங்க வீட்டில் வர வைக்க வேண்டும். ஆண்டவர், சகைவு என்கிறதான ஒரு மனுஷன், நம்ம வாழ்க்கையில பணம் இருந்தது, ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? அமைதி இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆகினால் தான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு மரத்தில் ஏறினான். அது காட்டத்தி மரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி காட்டத்தி மரம்னே ஒரு வைத்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஏன் அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான் அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுவாங்க. அதை பற்றி இப்போ நான் பேசலை. அவன் என்ன செய்தான்? காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்ய? கீழே இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த சகைவை பார்த்து சொன்னார். அப்ப அவன் என்ன செய்தான்? கீழே இறங்கி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். The first thing is obedience. நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், கீழ்ப்படிதல் தான் நமக்கு வாழ்வு தரும். எந்த வீட்டிலெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு எருசலேமின் வாழ்வு உண்டாகும். எந்த ஒரு மகனுக்கா இருந்தாலும் மகளுக்கா இருந்தாலும் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவனுக்கு அவளுக்கு வாழ்வு உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாம். நம்ம சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம தான் அதைத்தான், அந்த ஒன்று தான் செய்யறது இல்லை. கீழ்ப்படிதல் மட்டும்தான் நமக்கு இருக்காது, இது எல்லாமே இருக்கு. ஆனால் அது மட்டும்தான் முடியாது. துவக்கத்திலே ஆதாமுக்கு பிரச்சனை என்ன? கீழ்ப்படியாமை தான். அங்கிருந்து தான் பாவமே என்ன செய்தது? துவங்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படினாலே ஆமா, வீட்டில் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் மனைவிக்கு எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆதிக்கம் செலுத்துவதை பற்றி நான் சொல்லவில்லை. மனைவி கீழ்ப்படிதல் என்பதுன்னு சொன்னால் அதிகாரம் அதாவது சர்வாதிகாரம் பண்ணி கீழ்ப்படி அடக்கி ஆள்வது அல்ல. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அந்த மனைவி அவர்களாக சுயமா செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சகைவே நீ கீழே இறங்கி வா, இல்லைன்னு நான் கீழே ஒன்று என்ன செய்ய தள்ளி போட்டுடுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. காலை பிடிச்சி இழுத்து கட்ட கீழே போட்டாரு. அவனா தானே இறங்குனா. அதுதான் கீழ்ப்படிதல். தேவன் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. அவர் ஒருவரையும் என்ன செய்ய மாட்டார்? கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் ஒரு நாள் நம்ம கட்டாயப்படுத்துகிற கர்த்தர் அல்ல. அவர் நம்மை அடிமைப்படுத்தி ஆளுகிற தெய்வம் அல்ல. அதே விதமாகத்தான் அது நம்முடைய
செல்ஃப் வில், நம்ம சுய சித்தம் இருக்கிறது. நம்ம நரகத்துக்கு போனால் நரகத்துக்கு போகலாம், மோட்சத்துக்கு போனால் மோட்சத்துக்கு போகலாம். இந்த மரத்தின் கனியை புசிக்கணும்னா நீ புசி, ஆனால் சாவாய். மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். யூ ஹாவ் டு சூஸ் எய்தர் ஒன். ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதல்லாமல் நானாக உன்னை இழுத்து என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வந்து எருசலேமுக்குள்ள சேர்க்க மாட்டேன். நானாக இழுத்து கொண்டு வந்து உனக்கு நன்மையை கொடுக்க மாட்டேன். நீயாக என்ன செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கீழே இறங்கி வா. ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்தவ வாழ்க்கையில எருசலேமின் வாழ்வு உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யூ மஸ்ட் டேக் த பேப்டிசம். ஞானஸ்நானம் அப்படின்னா எதுக்கு? ஐயா, நான் அந்த நாட்களில் கங்கையில குளிச்சிருக்கேன், இப்ப நான் எதுக்கு இங்க வந்து ஒரு தொட்டியில குளிக்கணும்? கங்கையில போனா பாவம் அங்க போய் தீரலையே, அவ்வளவு பெரிய நதியிலே நான் இந்த பாவம் போய் புண்ணியம் வரல அப்படின்னா ஒரு சின்ன தொட்டியில நான் இறங்கி குளிச்சதுனால என் பாவம் போகுமா? பாவம் போகிறதுக்கு அல்ல, அங்கே தண்ணியில குளிக்க வேண்டியது, தண்ணியில இறங்க வேண்டியது. வேதம் 1 பேதுரு 3:21 சொல்லி இருக்கிறது, இது மாம்ச அழுக்கை நீக்குவதற்குரியதாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. சத்தமாண்டவர் மகிமைப்படுத்துவோமா? மாம்ச அழுக்கை நீக்குவதற்கு உரியதல்ல, உன்னுடைய மாம்சத்தின் அழுக்கை போக்குவதல்ல. ஆகவே இது கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒபீடியன்ஸ். நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி அங்கே யாரிடத்துல வந்தான்? எலிசா தீர்க்கதரிசி இடத்துல தானா? எலிசாவா எலியாவா? குழப்பமா இருக்கோ? சந்தேகம் இல்லையே, எலிசா தான். ஓகே, எலிசாவிடத்தை வந்தான். அப்ப எலிசாவிடத்தை வந்த பொழுது எலிசா என்ன செய்தார்? போய் யோர்தான் நதியிலே 7 தரம் நீ என்ன செய்ய வேண்டும்? முழுக வேண்டும். நீ 7 தரம் போய் முழுகு, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? ஒன்றும் சொல்லல. 7 தரம் முழுகு போ, அவ்வளவுதான். நீ முதல்ல அதை செய் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினான், சொன்னான். ஆனா இவன் என்ன சொன்னா? அதெல்லாம் எனக்கு முடியாது, அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு வந்த எனக்கு நல்ல மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து என்னை வீட்டில் உள்ளால உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அப்படியே என்னை தடவி என்னை சுகப்படுத்தி நினைத்தேன். ஆண்டவர்லாம் தடவியெல்லாம் சுகப்படுத்த மாட்டார். ஆண்டவர் செய்கிறதை செய்வார். அது செய்கிறது அவர் செய்ய வேண்டிய விதத்தில் செய்வார். ஆண்டவர் அவர் செய்கிறதை முன்பதாக கர்த்தர் சொல்றார், நீ செய்ய வேண்டியதை செய். நீ முதலாவது நீ கீழ்ப்படி. எனக்கு கடன் எல்லாம் தீர்ந்த பிறகு நான் என்ன செய்கிறேன்? ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அவன் பையன் ரட்சிக்கப்படல, அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவனுக்கு இந்துவில் மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும். ஆகவே அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவனுக்கு இந்துவில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணுமே. ஆகவே அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லைன்னா ஒரு கல்யாணம் முடிச்ச படம் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்ச பிற்பாடு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். உன் விசுவாசம் எங்க போச்சு? நீ ஞானஸ்நானம் எடு, அவன் ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சில ஆட்கள் இங்க இருப்பீங்க, அதுக்காக தான் ஆவியானது எல்லாத்தையும் பேசுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே நீ ஞானஸ்நானம் எடு, உன் பையன் ரட்சிக்கப்படுவான், உன் பொண்ணு ரட்சிக்கப்படும். நீ செய்ய வேண்டிய செஞ்சா உன் குஷ்டரோகம் மாறும், உன் வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அது மாறும். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ஆகவே கீழ்ப்படி, கீழ்ப்படி. வீட்டில் முதல்ல நீ என்ன செய்? தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ கீழ்ப்படி. கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். எருசலேமின் வாழ்வு உனக்கு உண்டாகும். வீட்டில் இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாம அடம்பிடிக்கிற ஒரு மகளாக இருந்தா அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில நன்மையானது வரவே வராது. நீ எவ்வளவு படித்திருக்கலாம், எத்தனை பட்டங்களை வாங்கியிருக்கலாம், ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்
நீ கீழ்ப்படிவதின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உன்னை மேல்படி கொண்டு போவார். கர்த்தர் எருசலேமின் வாழ்வை தருவார். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, முதல்ல என்ன செய், அம்மா சொல்றதை நீ கேளு. அம்மாவுக்கு எதிர்த்து பேசாத, அப்பாவுக்கு எதிர்த்து பேசாத, முரண்டு பிடிக்காத. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ்வு வந்ததே கிடையாது. வாழ்வு வருது உன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயோ, உன்னுடைய கல்வியினாலேயோ, உன் படிப்பினாலேயோ அல்ல, உன்னுடைய திறமையினாலே அல்ல. எலிசா தீர்க்கதரிசி சொல்ல, நான் யாரு பெரிய மந்திரி இல்ல, நாகமான் பெரிய படை தளபதி அல்லவா, அவ என்னுடைய நிலைமை என்ன, அவனுடைய நிலைமை என்ன, அவன் சொல்லி நான் கேட்கணுமா? அதைத்தான் அவங்க நினைக்கிற. நீ என்ன நினைக்கிற? நான் என்ன படிச்சிருக்கேன், எங்க அப்பா என்ன படிச்சிருக்காரு, நான் என்ன படிச்சிருக்கேன், என் அம்மா என்ன படிக்க. அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்பா சொல்ல உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்ன 10ஆம் கிளாஸு, நீ என்ன 8ஆம் கிளாஸு, நான் BA டிகிரி, நான் MA படிச்சிருக்கேன். ஆகவே MA படிச்சதுனால உனக்கு தலக்கணம் இருக்கக்கூடாது. நீ MBBS படிச்சாலும் தலக்கணம் இருக்கக்கூடாது. உன்னை படிக்க விட்டதான உன் தகப்பன் தாய், உனக்கு அஸ்திபாரம் போட்டதான் அந்த தாயின் தகப்பனும். பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்தாலும் அந்த தகப்பனையும் தாயை நீ கனப்படுத்த வேண்டும். அந்த தகப்பனுக்கு தாக்கி நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை எருசலேமின் வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பார். நல்ல ஹஸ்பண்டை தருவார், நல்ல மனைவியை தருவார். நீ இல்லை இங்க சரிப்படலைன்னா அங்க சரிப்படுத்துவார். நரகத்தில் போய் சரிப்படுத்த வாய்ப்பு இல்லை. வாழ்க்கை நரகமாய் மாறிவிடும். வாழ்க்கையை கத்த நரகமாக்கி விடுவார். அப்படி ஆக்காம இருக்கணும்னு சொன்னா, அதாவது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்க உங்க பெற்றோருக்கு அடங்கி நடக்க வேண்டும். பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், கீழ்ப்படிய. அப்படி என்றால் தான் உனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? எருசலேமின் வாழ்வை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சகைவை பார்த்து கீழே இறங்கி வான்னா அவன் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நானும் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். என்றைக்கு தங்க வேண்டும்? நானும் வீட்டில் தங்க வேண்டும் சொல்லல, இன்றைக்கு நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். டுடே, நவ் இட் செல்ஃப். நீ என்ன சொல்லக்கூடாது? இன்று அல்ல நாளை, இன்று அல்ல நாளை என்பதுதான் நம்முடைய வாதமா இருக்கிறது. ஞானஸ்நானம் இன்று இந்த மாசம் எடு, இல்ல அடுத்த மாசம். இன்றைக்கு ரட்சிக்கப்படல, அடுத்த மாசம் ரட்சிக்கப்படுகிறேன். இன்றைக்கே நீ ஊழியத்துக்கு ஒப்பு, இல்லை நான் கொஞ்சம் அப்புறம் யோசித்து செய்கிறேன். இல்லை, ஆண்டவருக்கு சொல்ல, நாளை உன்னுடைய தினம் அல்ல, நாளை உன்னுடைய நாள் அல்ல, நாளைக்கு உனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கே நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்றைக்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்றால் நீ இன்றைக்கே நீ ஊழியத்துக்கு புறப்பட வேண்டும். நான் யோசித்து என் அப்பா கிட்ட கேட்கிறேன், அம்மா கிட்ட கேட்கிறேன், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய், பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீதி காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேலையை விட்டா என்ன பண்றது? அநேகர் யோசிக்கிறாங்க, என் மகள் வேலைக்கு போயிட்டான், அதாவது ஊழியத்துக்கு போயிட்டான், அதுக்கு பிறகு எப்படி எங்களுக்கு சாப்பாடு? அப்படிலாம் நான் யோசித்து வந்தான். என் அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், எங்கள் வீட்டை காப்பாற்றணும், கவனிக்கணும் அப்படின்னு யோசித்து வந்தான். ஆனால் அப்படி நினச்சி ஒரு வேலை செஞ்சுருப்பேன்னா எங்கேயாவது ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அவர் பெரிய தேவன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படுகிற சமயத்தில் கர்த்தர் என்ன ஆக்குவேன், எப்படி ஆக்குவேன் ஒன்றுமே சொல்லவில்லை. உனக்கு நான் அந்த மாதிரி சேலத்தில் ஒரு நல்ல சபையை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லவில்லை. உனக்கு நான் வீட்டை கொடுப்பேன் சொல்லலை. உனக்கு கார் கொடுப்பேன் சொல்லலை. உனக்கு நான் 10 சட்டை கொடுப்பேன் சொல்லவே இல்லை. எனக்கு மனசுக்குள்ளால் இருந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் சும்மா ஒன்றும் கீழ்ப்படியில, சரியா கீழ்ப்படிஞ்சா இன்னும் நல்லா கொடுத்துருந்துருப்பாரு. ரொம்ப கொஞ்சம் முரண்டு பிடிச்சி போராடி அவர் ரொம்ப என்னோட போராட்டம் பண்ணி தான் என்னை கீழ்ப்படிய வச்சாரு. அப்படி இல்லாமல் இன்று அப்படின்னா உடனே கீழ்ப்படிந்தால் காலம் விரயமாகாது. அப்போ கீழ்ப்படியணும்.
இன்றைக்குன்னா இன்றைக்கு கீழ்ப்படிக்கணும், நாளைக்கு இல்லை. இன்றல்ல நாளை. எத்தனை பேர் சொல்றீங்க? கடன் கேட்கிறவனுக்கு நாளைன்னு சொல்லாத வரக்கூடாது. இன்றல்ல நாளை அப்படின்னு சொல்லக்கூடாது. கடன் கேட்கிறவனுக்கு இன்றல்ல நாளைன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு அப்படின்னா கேட்கறவன் இன்றைக்கே கொடுக்கணும். இன்னைக்கு பசியா ஒருத்தன் வர்றான்னா நாளைக்கு யோசிச்சு சொல்றேன், இல்லை, உதவி கேட்கிறவனுக்கு இன்றைக்கே கொடுக்க வேணும். சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுக்கு நாளைக்கு அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்து வீட்டில் அவனுக்கு என்ன செய், போய் பேசப்பா, அவனுக்கு நீ கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா நம்ம போய் செய்யணும், உடனே செய்யணும். இன்று அல்ல நாளை. ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை, நான் வந்தது பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், உண்மையை கூட்டிட்டு போனா எனக்கு ஒரு வேலையுமே நடக்காது, இன்னைக்கு நான் ஆஃபீஸுக்கு லீவ் போட முடியாது, டேக்ஸ் கலெக்டர். ஆகவே இன்றைக்கு நிறைய பேருக்கு நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும், அது கலெக்ட் பண்ணாதான் காசு வரும், ஆகவே நான் அதெல்லாம் செய்ய முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். என்னோட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஆண்டவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் அவர் வாங்கிட்டு வரவே மாட்டார். அதாவது ஆண்டவர் சொல்வார், நீ போய் நீ இதை செய், சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு. ஆண்டவர் சொல்ற எல்லாருக்கும் சொல்ற என்ன தெரியுமா, நீ உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு என்ன பற்றி சொல்லு, உன் ஏரியாவில் இருக்கிறதான ஒரு விசுவாசி நீ போய் அவங்ககிட்ட நீ பேசு. இந்த விசுவாசி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு மனசுல எருசலேமின் வாழ்வு இல்லை, சமாதானம் இல்லை, அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படி சந்தோஷம் இல்லாத ஆட்களை ஆண்டவர் காண்பித்து சொல்லுவார், நீ பேசு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும், அதை பார்த்து என்ன செய்யணும், பேசணும், கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்பா சொல்றாரு பையன்கிட்ட, எப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போகணும்ப்பா, எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. என்னால் முடியலை, அம்மாட்ட சொல்கிறேம்மா, என் அம்மாட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு போயிட்டான் பையன். அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா டெய்லி வேலைக்கு போகிறா, அம்மா கவனிக்க மாட்டா, அம்மாவுக்கு டைம் இல்லை. மகன் சொல்கிறான், ஒரே மகன் தான் நம்பி இருக்கிறாரு, அம்மாட்ட நான் சொல்கிறேன்ட்டு. நெக்லிஜென்ஸ். நம்ம நெக்லெக்ட் பண்ணோம்னா, ஆண்டவரை நம்ம புறக்கணித்தோம் என்றால் என்ன நடக்கும் பாருங்க. அன்றைக்கு எல்லாரும் போயிட்டாங்க, இவர் வீட்டுக்குள்ள ரூமில் போனார், கயிறு எடுத்தார், உடனே இல்லை இது நடந்தது. ஒரு மாதம் பிளான் பண்ணி கரெக்டாக தூக்கு போட்டு செத்துட்டார். இது யார்? ரட்சிக்கப்படாதவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள காரியத்தை நான் சொல்கிறேன். உங்கள் தகப்பனா இருக்கலாம், உங்கள் தாயா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகிட்ட ஆண்டவர் ஒரு மகனாக இருந்து மகளாக இருக்க வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், வாலிபனை வந்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, அப்பா கிட்ட பேசப்பா, அம்மாட்ட பேசு, நாளைக்கு நான் பேசுகிறேன், இல்லை அடுத்த மாதம் நான் போய் பேசுகிறேன், இல்லை இன்றைக்கே நீ பேசணும். உங்கள் அப்பாவுக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கு, அம்மாவுக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கு, அவ முகத்தை நீ பார்த்து தெரிந்து கொள்ள மாட்டாய், ஆனால் எனக்கு தெரியும். அவ மனசுக்குள்ள வேதனை இருக்கு, கவலை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. அப்படியே விட்டேன்னா அது அவளுக்கு என்ன செய்யணும், கொடிய வியாதியை கொண்டு வரும், ப்ரெஷருக்கு ஏற்றும், ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை அது கேன்சராக மாறும். ஆகவே என் மகனே சகையூனி போய் பேசு, அப்பா கிட்ட பேசு, அம்மா கிட்ட பேசு, கொஞ்ச நேரம் டைம் கொடு, கிவ் டைம், ஸ்பெண்ட் டைம். நீங்க சமயத்தை செலவு பண்ணு. நீ உட்கார்ந்து மொபைல்லையே பார்க்குறிய, எவ்வளோ என்ன கிடைச்ச ஆட்கள்லாம் மொபைலை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆன்லைன் ஜபத்தை கூட கட் பண்ணலாம், பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ரொம்ப மொபைலுக்கு அடிக்ட் ஆகுதோ, கையில் அது நமக்கு மாட்டிடுச்சுப்போ, அது நம்ம விட மாட்டேங்க, அது ஒரு பேயா மாறி போச்சு. நம்ம எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், கை வைத்து 2 கை வச்சு கேட்ப, ஆண்டவரே, அதாவது ஆபிரகாம் ஜெபம் பண்ணா என் கை சுத்தமாக இருக்குன்னு சொன்னான். நம்ம கை இந்த மொபைல் கையில் வந்ததுலேருந்து நம்ம கை சுத்தமாக இல்லை, உள்ளம் சுத்தமாக இல்லை. கை வைத்து, ஆண்டவரே இந்த மொபைலுக்கு நான் அடிக்டாக போயிட்டேன், ஆண்டவரே
உமக்கு நேரத்தை கொடுக்க முடியல, என் மனைவிக்கு நேரத்தை கொடுக்க முடியவில்லை, என் கணவனுக்கு நேரத்தை கொடுக்க முடியவில்லை, என் பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்க முடியவில்லை. அதுல தான் நான் எப்பவுமே இருக்கிற ஆண்டவரே. நான் மரத்துல ஏறி இருக்கிற ஆண்டவரே, இந்த மரத்தை விட்டு இறங்கணும், இந்த மரத்தை விட்டு இறங்கணும். கைவி சத்தமா ஜெபம் கேளுங்க. ஆண்டவரே, ஓ இதுல நான் உச்ச நிலைக்கு போய்விட்டேன், அங்கே இருந்து இறங்க தெரியாம இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழே நீ இறங்கி வா. இன்றைக்கு நீ இறங்கி வரணும். இன்றைக்கு அது மாத்தல. நான் வீட்டில் என்ன செய்யணும்? தங்க வேண்டும். நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும். அவன் வீட்டில் இடம் கொடுத்தான், கூட்டி கொண்டு போனான், அழைத்து கொண்டு போனான். அங்கே ஆண்டவர் அங்கே தங்கும் முன்பதாக எருசலேமின் வாழ்வு உனக்கு உண்டாக வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும் என்றால், நீ உன் வீட்டில் எத்தனை சேர்ஸ் இருக்கு, எவ்வளவு அழகான சேர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து ஆண்டவர் தங்க மாட்டார். எவ்வளவு பெரிய சோஃபா செட் இருக்கு, அது எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படின்னு பார்த்து தங்க மாட்டார். எவ்வளவு பெரிய கட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்து தங்க மாட்டார். ஒரு ரூம் எவ்வளவு பெரிய சைஸு அதை பார்த்து தங்க மாட்டார். அவர் பார்க்கறது உன் வீட்டில் நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, உன் வீட்டில் பரிசுத்தம் இருக்கிறதா என்கிறதை பார்த்து அங்கேதான் அவர் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதெல்லாம் கவனிங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? இயேசுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபோன் இல்லை போ, ஆகவே நான் போய்க்கிறேன். போய் வீட்டில் போய் அந்த பெட்லாம் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதை வீட்டில் நம்ம ஆண்டவர் தங்கணும்னா, எருசலேமின் வாழ்வு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் வீட்டில் தங்கணும். அவர் தங்கணும்னு சொன்னால் வீடு சுத்தமாக வச்சுருக்கணும். கை வைத்துக்கள். ஆண்டவரே, என் வீடை நான் சுத்தமாக வச்சுருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் தங்குறதுக்கும் வீட்டுக்கு என்னையா சம்பந்தம்? அவர் இந்த மாட்டு கொட்டகையில் தான் பிறந்தார். அதெல்லாம் சும்மா கதை. மாட்டு கொட்டகையில் பிறந்தார் சொல்லிக்கிட்டு ஆண்டவர் எப்போயும் மாட்டு கொட்டையில் வைக்கவா? அவர் மாட்டு கொட்டையில் பிறக்கல, முன்னணையில் கடத்தினார்கள். மாட்டு கொட்டையில் பிறந்தாருங்கிறது தப்பு. முன்னடை, கழுதை தன் முன்னணையும் ஆரியும். கழுதை கற்ற இடத்துக்கு தான் முன்னடை. முன்னணையிலே கிடத்தி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிறந்த இடம் சொல்லலை, கிடத்தி இருந்தான்னு சொல்லியிருக்கு. அது வேற விஷயம். கிறிஸ்மஸுக்கு அதை பற்றி பேசலாம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் வீடு அது நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் ப்ரேயர்ஸல் நடக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் வீட்டில் வரதான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 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 இந்து சகோதரன், ஒரு இஸ்லாமிய சகோதரன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவான்? சூப்பராக இருக்கு, உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். கிறிஸ்தவன் வீட்டுக்கு போனேன், அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. உங்கள் வாழ்வு உண்டாகணும்னா கர்த்தர் கொடுக்கறத நீங்கள் சுத்தமாக வைக்கணும். இருக்கிறத துவைச்சி போட தெரியணும். ஒரு இன்டர்வியூக்காக போகிறோன்னு சொல்லும் பொழுது ஒரு 5 ரூபாய்க்கு, ஒரு 10 ரூபாய்க்கு இல்லைன்னா கொஞ்சமாக சும்மாவாவது தண்ணியில் போட்டு நல்லா கசக்கி காய போட்டு நீட்டாக அயன் பண்ணிட்டு வந்தால் என்ன, அங்கே போகிற இடத்துல வேலை கொடுப்பான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிலருக்கு வேலை கிடைக்கவில்லை. ஏன் உனக்கு வேலை கிடைக்கல? ஏன் உனக்கு வேலை கிடைக்கல? ஏன் உனக்கு கல்யாணம் நடக்கல? உன் உடுத்துற உடையே சரியில்லை. மாப்பிள்ளை வந்து பார்க்குற சமயத்தில் நீ லட்சணமாக இருக்கிற உன் உடையும் சரியில்லை, உன் நட சரியில்லை, சரியாக குளிக்கிறது இல்லை, தலை சரியாக வாடுறது இல்லை, சரியாக ஷேவ் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் சரியாக இருந்தால் கர்த்தர் உன் வீட்டுக்குள், உன் இருதயத்தில் அவன் தங்குவார். நீயே லட்சணம் இல்லாதவன் இருந்தால், நீ சுத்தம் இல்லாதவன் இருந்தால், நீ குளிக்காதவன் இருந்தால் ஆண்டவர் உன்னை அருவருப்பார் என்று நான் சொல்லுகிறேன். இது எங்க பைபிள் இருக்கா? அதான் பைபிள் இருந்தால் நான் சொல்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவரே, ஆமாம், அல்லேலூயா. ஆண்டவரே, நான் சுத்தமாக இருக்கணும், நான் குளிக்கணும், நான் வீடை சுத்தமாக வச்சுருக்கணும், என் கிச்சனை சுத்தமாக வச்சுருக்கணும். இனி நான்
எதிர்பாரா நேரத்தில் உங்கள் வீடுகளுக்கு வரப்போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம், வீடு ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். அதனால ஆண்டவர் சொன்ன, இந்த வீட்டுக்கு நான் வரப்போகிறேன்ப்பா. எப்போவுமே வீடு ரெடியாக இருக்கணும், நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எப்போவுமே இயேசு வருவார், வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுவே ஆமே கத்துறா, இயேசுவே வாரும். அந்த சத்தத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமேன் கத்துறா, இயேசுவே வாரும். இன்னைக்கு வேண்டாண்டவரே, நாளைக்கு வாங்க. நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, நான் இன்னும் சினிமா விடலை, நான் சிகரெட்டை விடலை, நான் சில கள்ளத்தனமான காரியங்களாக நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கால அவகாசம் வேணும். இல்லை, எப்போவுமே ஆயத்தம். இன்றைக்கு இயேசு வந்தால் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கையெல்லாம் தானா போயிடும். பெந்தைக்கோஸ்தக்காரங்களுக்கு தானே கை வைத்த தெரியாதா? கை வைத்து தெரியும், ஆமீனும் போட தெரியும். ஆனால் ஆயத்தம் வேணும். ஆமீன் இல்லை, ஆயத்தம். ஆமீன் சொல்லுன்ற ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உண்மையை சொல்லணும்? ஆயத்தமாக இருக்க, போய் சொல்லக்கூடாது. ஆயத்தமாக இருக்கிறேன். மறுபடியும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையை சொல்றவங்க சத்தமாக சொல்லுங்க. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு மரணம் வந்தாலும் அந்த மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. நீதியும் சமாதானமும். நீதி இருந்தால் அங்கே சமாதானம் இருக்கும். ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே போறதுக்கு முன்ன சொன்ன, என்னுடைய ஆஸ்திகள் பாதி என்ன செய்கிறேன்? ஏழையில் கொடுக்கிறேன். அநியாயமாய் வாங்கினதை திரும்ப நான் கொடுக்கிறேன். நீ நீதியாய் நியாயமாய் செய்யாத காரியங்களை நீ ஒத்துக்கொண்டு அநியாயமாய் சம்பாதித்த பணத்தை திரும்ப கொடுத்து, ஆண்டவரே நான் கள்ள கடத்தல் பண்ணுகிறேன், கள்ள கையெழுத்து போன்றேன், கலப்படம் பண்ணுகிறேன், நான் ஏமாற்றுகிறேன், வஞ்சகம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எழுமுக பார்க்கலாம். பொருளாதார விஷயத்தில் கை சுத்தமாக வச்சுக்க விரும்புகிறாக்கு கையில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே வரதட்சணை வாங்க மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், அநியாயமாக வாங்க மாட்டேன், அநியாயமாய் சம்பாதிக்க மாட்டேன், பொருளாசை பேராசைப்பட மாட்டேன், உள்ளது போதும் என்று இருப்பேன். ஓ, கடன் வாங்க மாட்டேன், என் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை தாரும் ஆண்டவரே. ஓ, என் கையை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டாம். கையில் வைத்து எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், என் வீடு பரிசுத்தமாக இருக்கணும், என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இறங்கி வாங்க, கீழ்ப்படியுங்க. ஓ, காலத்தை வீண் பண்ண வேண்டாம். ஆமென். செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள், ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அசுத்தத்தை களைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். ஓ, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 கைகளை வைத்து ஒப்பு கொடுத்துள்ளார். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்க, வீட்டை கேட்கிறார். எத்தனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க?
உங்க வீட்டில் ஜெபக்குழு நடத்த கேட்கிறார். உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்தணும்னு கேட்கிறார். நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் கைகளை வச்சு, என் வீட்டில் நான் ஜெபக்குழு நடத்துவேன், என் வீட்டை அதுக்காக நான் திறந்து கொடுக்க விரும்புகிறேன். உண்மையாக ஒப்பு கொடுக்குற ஆட்கள் கை வச்சு, ஆண்டவரே நான் ஒரு ஜெபக்குழு தலைவனாக மாற விரும்புகிறேன். நான் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தேன், இனிமே நான் சோல்ஸ் கலெக்டராக மாற விரும்புகிறேன். இது ஒரு டாக்ஸ் கலெக்டர், இனி நான் சோல்ஸ் கலெக்டர். ஆமென். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாரும் கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனாய், பணம் சம்பாதிக்கிறவனாய் அல்ல, நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நல்ல கைகளை வைத்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவருடன் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்றும் என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.